இன்னைக்கு ஒரு சூப்பரான பீச் விலாக் பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது பீச். நான் மேக்ஸிமம் வெளில எங்கேயாவது போகணுன்னா பீச் தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீச். யாருக்கெல்லாம் பீச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த தண்ணி ஏரிலாம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போகிற வழி ஃபுல்லாகவே நல்லா வெயில். ஆனால் வெயிலே தெரியாத அளவுக்கு காற்று அவ்வளோ ஜில் 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 ஜில்னு அடிச்சுது. இதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு பீச்சும் வந்துருச்சு. பீச் போகிற வழி தான் இது. இங்கே இந்த பீச்சுக்கு எண்டில் பாருங்கள், ஒரு சூப்பரான பூ அவ்வளோ பார்த்திங்கன்னா பூ நிறையா இருந்துச்சு. பிங்க் கலராக நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, அடர்த்தியாக. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். இது என்ன இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இது துறைமுகம்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய போட்டு அந்த மாதிரி ஷிப்பு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம். நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இங்கே பிடிப்பாங்க போல், அந்த மாதிரியான இடம். ஸோ இந்த மாதிரியான இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். மெயின் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு கீழே இறங்கவே. ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், கீழே காட்டுறாங்க. இது ரொம்ப ஆழமாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் இந்த சரிவலாக கொஞ்சம் அப்பப்போ அலை போனாலுமே அந்த மெயின் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஆழம் இருக்குது. அதனால இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உக்காந்துட்டு, அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து அங்கேயே எவ்வளோ தூரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப கீழவும் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஆழம். எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. தெரிஞ்சாலுமே நம்ம அவ்வளோ இதாக வர முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஆழம் அங்கே. அதனால நான் அதில் அந்த அலைக்கூட மட்டும் கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் காற்று அடிக்கவே இல்லை இந்த பீச்சுக்கிட்ட, ஏன்னு தெரியல. ரொம்ப காற்றே இல்லை. நல்லா ஜில் 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 ஜில்னு ஒரு காற்று அடிக்கும்ல, அந்த காற்று பீச்சில் இல்லை. அதுக்கப்புறம் நானும் அங்கே கொஞ்சம் நேரம் என்னென்னலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு, என்னோடய ஷாலை வச்சு நல்லா இந்த டிவிலெலாம் இது ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அடிக்கடி எப்போ பீச் போனாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நாக்கில் கொஞ்சமாக வாயில் தண்ணி பட்டுடுச்சு. அது ரொம்ப உப்பு வைக்கிது. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். காலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாலெல்லாம் நல்லா ஒரே மண். அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து ஒரு 1 2 3 வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வர வழி தான் இது. நல்லா ஃபுல் வெயில், ஆனால் அவ்வளோ காற்று. ஏன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால செம காற்றுங்க. நல்லா ஜில் 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 ஜில்னு அடிக்கிற காற்று சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தோம். அதுக்கப்புறம் இங்கே முறுக்கு, அது 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. முறுக்கு, அப்புறம் ஒரு ஒரு ஸ்வீட் கேக் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கல. பட் ஆனால் இங்கே அது பார்த்ததும் எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. இந்த கேக் தான். இந்த மாதிரி கேக்ஸ் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் இந்த கடையில் இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 3 பார்சலும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து போகும்போது கிளம்பிட்டோம். ஒரு ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் முறுக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வர வழியிலே பார்த்திங்கன்னா தர்பூசணி விற்றுட்ருந்தாங்க. தர்பூசணி விற்றுட்ருந்ததை பார்த்துட்டு எனக்கு தர்பூசணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த வெயில் நாளில் இந்த மாதிரி தர்பூசணி, இந்த மாதிரி கூலிங் ஐட்டம்லாம் குடிக்கும்போது ரொம்ப உடம்புக்கும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.